சாந்தி. நாம் நிச்சய புத்தி உடைய ஆத்மா. நாம் அனைவரின் வாழ்த்துக்களுக்கும் பாத்திரமான ஆத்மா. நாம் நமது சுபாவத்தை சரளமாக்கி விடுகின்ற ஆத்மா. நமக்கு கர்மம், அகர்மம், விகர்மத்தின் ஆழமான ரகசியங்களை கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எப்பொழுது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கிறதோ அப்பொழுது அகர்மமாக ஆகின்றது. கரை ஏற்படுவதற்கான காரணம் விகாரமாகும். நாம் சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நமது சுய தர்மம் அமைதியாகும். நாம் வீட்டில்தான் இருந்தோம். பிறகு இங்கு வந்து நடிப்பு நடிக்கின்றோம். புது உலகை படைக்கக்கூடியவர் பரமபிதா பரமாத்மா ஆவார். அவர்தான் பதித்த பாவனன் ஆவார். அவரது படைப்புகளும் அவசியம் பாவனமாக இருக்கின்றது. கல்ப கல்பத்திற்கும் தந்தை வந்துதான் நமக்கு புரிய வைக்கின்றார். நாம் தான் முதலில் பாவனமானவர்களாக பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த பாரதவாசிகளாகிய நாம் தான் இரட்டை கிரீடதாரிகளாக சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தோம். பகவானுடைய மகா வாக்கியம், காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டீர்கள். பிறகு ஞானச்சிதையில் அமரும் பொழுது தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்பதாகும். காமச்சிதையில் அமர்வதன் மூலம் பதித்தமாக துக்கமானவர்களாக ஒரு பைசாவிற்கும் கூட மதிப்பில்லாதவர்களாக ஆகிவிடுகின்றோம் என்பதை தந்தை இப்பொழுது நமக்கு புரிய வைக்கின்றார். இப்பொழுது நமது கரைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றது. எனது புத்தி தீய செயல்களின் பக்கம் செல்வது கிடையாது தானே என்று நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்கின்றோம். முக்கியமானவை தூய்மைக்கான விஷயமாகும். ஞான அமிர்தம் இருப்பது ஞான கடலிடம்தான். நாம் இப்போது ஞான அமிர்தத்தை குடித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது விகர்மங்கள் விநாசமாகின்றது.
இதுவே யோக அக்னியாகும். இதன் மூலம் நாம் பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆகின்றோம். ஞானத்தின் மூலம் செல்வம் கிடைக்கின்றது. யோகத்தின் மூலம் சதா ஆரோக்கியம், தூய்மையாக நாம் ஆகின்றோம். ஞானத்தின் மூலம் சதா செல்வந்தர்களாக ஆகின்றோம். யோகியின் ஆயுள் எப்பொழுதும் நீண்டதாக இருக்கின்றது. இப்பொழுது ராவண ராஜ்யம் முடிவடைகின்றது. நம்முடைய தீபம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. நமக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. நாம் போர் வீரர்களாக இருக்கின்றோம். நினைவு பலத்தின் மூலம் தூய்மையாகி நாம் ராஜா ராணியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் பெரிய தேர்வில் வெற்றி அடைந்து உயர்ந்த பதவியை அடைகின்றோம். எந்த அளவிற்கு படிப்போ அந்த அளவு சுகம் கிடைக்கின்றது. நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்ற போதை இருக்கின்றது. இப்பொழுது நாம் பதித்தத்திலிருந்து பாவனமாகிக் கொண்டிருக்கின்றோம். பிறகு பல பிறவிகளுக்கு சுகமானவர்களாக ஆகிவிடுவோம். சத்தியம் என்ற படகு ஆடும், ஆனால் மூழ்காது. சங்கமயுகம் வாழ்த்துக்களாலேயே வளர்ச்சி பெறும் யுகமாகும். தந்தை மற்றும் பரிவாரத்தின் வாழ்த்துக்களாலேயே நாம் தந்தை மற்றும் பரிவாரத்தின் வாழ்த்துக்களாலேயே நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்களாலேயேதான் ஆடுவதும் பாடுவதும் வளர்வதுமாக பறந்து செல்கின்றோம். இந்த வளர்ப்பே அதிசயமானது. நாம் பெரிய மனதுடன், இரக்க மனதுடன் வள்ளலாகி ஒவ்வொரு நொடியும் ஒருவரையொருவர் மிக நல்லது, மிக நல்லது என்றே வாழ்த்துக்களை வழங்குகின்றோம். இது பாலனைக்கான உன்னத விதியாகும். இந்த விதியாலேயே அனைவரையும் பராமரிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போது நாம் வாழ்த்துக்களுக்கு பாத்திரமாகி விடுகின்றோம். யோக அக்னியின் மூலம் விகாரங்களின் கரையை
நாம் நீக்குகின்றோம். எனது புத்தி குற்றமற்ற செயல்களில் பக்கம் செல்லவில்லைதானே என்று நம்மை நாம் சோதித்துக் கொள்கின்றோம். விகர்மத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக எந்த ஒரு காரியமும் நமது சுயதர்மத்தில் நிலைத்திருந்து தந்தையின் நினைவில் செய்கின்றோம். உன்னத பராமரிப்பெனும் விதி மூலமாக அபிவிருத்தி செய்து அனைவரின் வாழ்த்துக்களுக்கும் பாத்திரமாகின்ற ஆத்மா நாம். சமாதானத்திற்கான சகஜ விதியான தனது சுபாவத்தை சரளமாக்கி விடுகின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.